ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த குட்டிகளை 2 மாதத்துக்கு முன்னாடி மேடவாக்கம் பக்கம் பள்ளிக்கரணையில் முள்ளு செடிக்கு மேலே போட்டுட்டாங்க. அது கீழே கூட போடல, முள்ளு செடி மேலேயே போட்டிருந்தாங்க. மனசு கேட்கல, கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் பாம்பு வந்து போகுமா, இன்னொரு பக்கம் பன்னிங்க வந்து அங்கே படுக்குமா. ஒன்று பன்னி கடிக்கும், இல்லை பாம்பு கடிக்கும், இல்லை பக்கத்துலேயே ஓட்டுன மாதிரி ரோடு வண்டி அடிக்கும். இதில் செத்துச்சுன்னா அடிபட்டு அதை போட்டவனுக்கு என்ன லாபம்? என்ன அப்படி இதுங்க மேலே ஒரு கடுப்பு? வாயில்லாதுங்க இடங்கி அடித்தா சோறுக்கு அடித்தா தாயை விட்டு பிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கும். தாய் எவ்வளோ துடிச்சு போயிருக்கோம். சொல்லுங்களேன் நீங்களே. நான் போய் எடுத்துகிட்டு வந்து 2 மாதம் ஆச்சு. அடாப்ஷனும் யாரும் வாங்கலை. சின்ன வீட்டில் வச்சுருக்கிறேன். எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் ஏன் நடக்குதாங்க? அதுங்களும் ஒரு உயிர் தானே. நம்மளுக்கு வாழ உரிமை இருக்குது, அதுங்களுக்கும் வாழ உரிமை இருக்குது. இல்லை ப்ளீஸ். அங்கங்கே அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, மருந்து வச்சு சாவடிக்கிறாங்க, நெருப்பு போட்டு எரிக்கிறாங்க. தருமபுரி பக்கம் 70 நாய்க்குட்டிங்கள. பாவம் இல்லைங்களா? இது நம்மளோட பாசமாக பழக்கம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி மாத்திரம் வைங்க, சாப்பாடு வைக்கலாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் கொண்டு வந்து இப்படி தாய்கிட்ட இருந்து பிரித்து இப்படி போடாதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்றேன்.